வெல்கம் டு RSR மேத்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், சயின்டிஃபிக் நோட்டேஷன். இதை வந்து 4 பார்ட்டாக கொடுத்துருக்கோம். பார்ட் 1, 2, 3, 4. இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்க்குறோம். சயின்டிஃபிக் நோட்டேஷன். த டெசிமல் பாயிண்ட் மஸ்ட் பி ப்ரெசன்ட் இன் எ பிளேஸ் ஆஃப்டர் த ஃபஸ்ட் non-zero digit நம்பர். திஸ் இஸ் த கீ பாயிண்ட். சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா கொடுத்துருக்க நம்பரை வந்து டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணி எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது. If the decimal point moves from right to left, the power will be positive. If the decimal point moves from left to right, the power will be a negative integer. ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி போணுச்சுன்னா பாசிட்டிவ் பவர், 10ஓட பாசிட்டிவ் பவர். லெஃப்ட்லேருந்து ரைட் நோக்கி வந்துச்சுன்னா 10க்கு நெகட்டிவ் பவர். ஒரு எக்ஸாம்பிள், கிவன் ஏ நம்பர், ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதை கொடுத்துருக்காங்க. 29987 zeros. இந்த பெரிய நம்பர் இருக்குது. ரைட் திஸ் நம்பர் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இந்த கொடுத்த நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த நம்பரில் பாயிண்ட்டே இல்லை. அப்போது அந்த நம்பரை எழுதி பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த நம்பரை வந்து we are going to write in scientific notation. அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு non-zero digit எங்கே இருக்கோ பக்கத்தில் வரணும். இந்த சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு non-zero digitங்கிறது 2, அது 0 இல்லாத நம்பருங்கிறது 2. இந்த டிஜிட் வந்து இந்த டெசிமல் பாயிண்ட் 2க்கு பக்கத்தில் வரணும். அது மாதிரி மாற்றி எழுதிட்டோம்னா அந்த வர ஆன்சருக்கு தான் பேர் சயின்டிஃபிக் நோட்டேஷன். நான் இந்த கொடுத்த நம்பருக்கு பாயிண்ட்டு கிடையாது, அதனால் பாயிண்ட்டை கொடுத்து பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டேன். இந்த பாயிண்ட்டு இப்படி தாண்டி 2க்கு பக்கத்தில் வரணும். இப்போ எத்தனை டிஜிட் தாண்டுது பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட் தாண்டி வருது. 10 டிஜிட் தாண்டி 2க்கு பக்கத்தில் வருது. அப்போ இந்த புள்ளியை வந்து இங்கே நகர்த்தி கொண்டு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு வந்தால் பாசிட்டிவ் பவர். இப்போ இந்த டிஜிட் வந்து இங்கே 2க்கு பக்கத்தில் கொண்டு வந்து போட்டு இங்கே ஒன்று வச்சாச்சு. இது எத்தனை டிஜிட் தாண்டி வந்திருக்குன்னா அந்த பாயிண்ட் 10 டிஜிட் தாண்டி வந்திருக்கு. தேர்ஃபோர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2.998. இந்த ஃபுல் 0 போட்டுக்கிறோம். இன்ட்டு 10 பவர் போட்டு எத்தனை டிஜிட் தாண்டிச்சுனோ அந்த பவரை இப்போ இங்கே போடணும். 10 டிஜிட் தாண்டி வந்தால் 10, 7 டிஜிட் தாண்டி வந்தால் 10^7. அது போல். அப்போ இந்த நம்பர் கரெக்டாக ஃபார்மில் எழுதிட்டோம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 0க்கு வேல்யூ கிடையாது, ட்ரா பண்ணிடலாம். தேர்ஃபோர் கொடுத்த இந்த நம்பருக்கான சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து 2.998 × 10^10. இந்த 10 ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த மேலோட்டை வந்து எத்தனை டிஜிட் தாண்டி வருதோ அது வரைக்கும் உள்ளது. அதனால் இது போல் நிறைய நம்பர் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டு இப்படி வந்தால் பாசிட்டிவ் பவர், லெஃப்ட்லேருந்து ரைட்டு போனால் நெகட்டிவ் பவர். We do a lot of sums. Subscribe RSR Max, like, share and comment. This is a very important point. This is very useful in your physics, chemistry and applications. Thank you.